ஸோ 4 விதமான நிலங்கள், த சோவர் அண்ட் த சீட், மேத்யூ சாப்டர் 13. மூன்றாவது நம்ம பார்க்குறது தார்ன் புஷ், அதாவது முற்செடிக்குள். அதாவது முற்செடிகள் எப்படி இது வந்து இந்த நிலத்தில், இப்போ இந்த ஒரு நிலத்தில் முற்செடிங்கிற நிலத்தில் கர்த்தருடைய வார்த்தை, இந்த இதயம் வந்து முற்செடிங்கிற இதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை போடப்படுது. என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னு சொன்னால், எல்லாருமே வார்த்தையை கேட்குறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை எல்லாருமே கேட்குவாங்க. ஆனாலும் தன்னோட ஃப்யூச்சரை குறித்து எப்போவுமே வந்து ஆங்ஷியஸ் ஆகுறதும் வரி பண்ணுறதும், தன்னோட ஃப்யூச்சர் நாளைய குறித்து, அப்புறமா ஹெல்த்தை குறித்து. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் என்டர்டெயின்மெண்ட் விட்டு கொடுக்க முடியாது, உலகத்தோட ப்ளஷர்ஸை விட்டு கொடுக்க முடியாது. அதுவும் வேணும், அவனுடைய வார்த்தையை வேணும்னு நினைக்கிறது. அப்போ வந்து உலகத்தோட ரிச்சஸ், ப்ராப்பர்ட்டி, மணி, மெட்டீரியல், இந்த மாதிரியான காரியம், இச்சைகள், லஸ்ட், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லஸ்ட், உலகத்தின் இச்சைகள், இதெல்லாம் விட்டு விலக முடியாது. இதெல்லாம் தான் முட்கள். இந்த வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ், என்டர்டெயின்மெண்ட், லஸ்ட், ரிச்சஸ், ப்ராப்பர்ட்டி, மணி, மெட்டீரியல், இதெல்லாம் தான் முட்கள். இதெல்லாமே தார்ன் புஷஸ். இதுக்கு நடுவில் வந்து வேர்டை நம்ம போட நினைச்சோன்னா, வார்த்தையை நம்ம கேட்க நினைச்சோன்னா, அதாவது நமக்குள்ளே இருக்கிற அந்த முள் செடிக்கு நடுவில் வார்த்தையை போடும்போது, அந்த வார்த்தைங்கிற அந்த செடி கூட வளரும்போது அந்த வார்த்தையை என்ன பண்ணுதுன்னா, இந்த முட்கள் வந்து அப்படியே நசுக்கி போடுது. அது இந்த முட்கள் வந்து அப்படி சோக் பண்ணிடுது. அதனால நம்மளால் கர்த்தர் வார்த்தைக்குள்ளே வளர முடியாமல் நம்ம என்ன ஆகிறோம்னா, அங்கேயுமே நம்ம வந்து அது டிசீட்ஃபுல் தாட்ஸ். இப்போ என்னென்னா, நம்மளை ஏமாற்றக்கூடிய சிந்தனைகள், இந்த உலகத்தின் வாய்ஸ், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வாய்ஸ் நமக்கு அதிகமாக கேட்கும், ரிச்சர்ஸோடைய வாய்ஸ் அதிகமாக கேட்கும், லஸ்டோட வாய்ஸ் அதிகமாக கேட்கும் நமக்கு. இந்த மணி, மெட்டீரியல், ப்ளஷர்ஸ், இதோட வாய்ஸ் அதிகமாக கேட்கும். வார்த்தையும் போடப்பட்டிருக்குது, ஆனால் வார்த்தையை விட அதிகமாக நம்மளோட டிசைர் எப்படி இருக்குதுன்னா, உலக பிரகாரமான என்டர்டெயின்மெண்ட், ப்ளஷர், லஸ்ட்டில் இருக்கிறதுனால, நாளைய குறித்து நம்ம ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கிறதுனால, நாளைக்கு நமக்கு தேவைகளை அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால, அந்த மாதிரி முள் என்ன பண்ணுதுன்னா, கர்த்தருடைய வார்த்தையை வந்து சோக் பண்ணி போடுது. அப்படி சோக் பண்ணும்போது என்ன நடக்குதுனாக்கா, நம்ம வந்து சுயபலத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ரொம்ப அதாவது ஃபோக்கஸிங் ஆன் வேர்ல்டு, நாட் வேர்ல்டு. உலகத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம், உலக காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஆனால் வார்த்தையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, அதாவது வார்த்தையை போட்டாலும் அதை விட அதிகமாக நம்மளுடைய உலகத்தின் காரியங்கள் மேலே எண்ணமாக இருக்கிறதுனால அந்த முள் இந்த வார்த்தையை சோக் பண்ணி போடுது. பட் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஆத்மா செழிப்பது போல் எல்லாவற்றிலும் நீ செழிப்பாக இருப்ப. ஆத்மா செழிப்பு இல்லாமல் என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் அது தேவனுக்குரியது இல்லை, ஏன்னா நம்மளுடைய ஆசைகளால் வருது. எஃபிஷியன்ஸ் 1:3 எல்லாவித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் கொடுத்துட்டேன்றார் தேவன். இது வார்த்தை. இப்போ நம்மளுடைய முள் என்னவா இருக்கும்னா, நான் இன்றைக்கி என்கிட்ட என்ன இல்லையோ, குறையாக இருக்கோ, அதை பற்றி நான் பேசின்னு இருப்பேன். அண்ட் நாளைக்கு எனக்கு தேவைகளை சந்திக்கணும், இன்றைக்கி அதுக்காக ஓடிக்கொண்டு இருப்பேன். அப்போ அதுதான் முள். அப்போ வார்த்தை என்ன சொல்லுது, நான் ஆல்ரெடி ஆசீர்வதிச்சிட்டேன், ஆனால் உன்னுடைய முள் என்ன, நான் இன்னும் ஆசீர்வாதமாகவே இல்லை, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு உன்னுடைய ஃபோக்கஸ். அந்த முள் இந்த வார்த்தையை சோக் பண்ணுறதுனால நம்மளால் விசுவாசிக்க முடியறதில்ல வார்த்தையை. ஆனால் நம்ம கண்ணில் பார்க்குற காரியங்களை தான் நம்ம விசுவாசிச்சுன்னு இருக்கிறோம், நம்ம நம்பின்னு இருக்கிறோம். அப்போ எப்படி இருக்கோம்னாக்கா, நமக்கு வந்து அங்கே வந்து ஃப்ரூட் கொடுக்க முடியாது. ஃப்ரூட்ஸ்னால் என்ன, உண்மையான கனி, ஆசீர்வாதம்னா என்னென்னா தேவனோட சமாதானமும் மகிழ்ச்சியும் தான். இன்றைக்கி என்ன ஆசீர்வாதம் என்னோட இருந்தாலும் நான் சமாதானமாக மகிழ்ச்சியாக இல்லைன்னா அது கர்த்தரிடத்துலேருந்து இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த ஃப்ரூட்டை தான் தேவன் சொல்கிறாரு, நீ வந்து கனி தரும் மரமாக இருப்ப. 30, 60 அப்படின்னா என்ன அர்த்தம்? 30 பேருக்கு, 60 பேருக்கு, 100 பேருக்கு நம்ம வந்து சாட்சியாகவும் அந்த ஆத்துமாக்களை தேவனோட ராஜ்யத்துக்கு சேர்க்கிறதாகவும் இருக்கணும். 30, 60ன்னா நமக்கு ஆன தேவைகளை சந்திப்பது அல்ல, நம்ம தேவையை தேவன் சந்திக்கிறார். நம்மளுடைய சித்தம் என்ன, நம்ம கனிதர மரமாக இருக்கணும். கனிதர மரமானா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட சமாதானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்குற ஒரு மரமாக இருக்கணும். அந்த சமாதானம் தான் அந்த கனி, அதை கொடுக்குற ஒரு மரமாக இருக்கணும். அப்போ இங்கே அந்த முட்கள்ங்கிற அந்த உலக பிரகாரமான சிந்தனைகள், ஏமாந்து போகக்கூடிய ஒரு தாட்ஸ் தான் அந்த முட்கள். கர்த்தருடைய வார்த்தை நிலையாக தங்க விடாமல் நமக்குள்ள அது வந்து நம்மளை வந்து அழித்து போடுகிறது. ப்ரைஸ் காட். இப்போ 4வது நிலம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, குட் சாயில், நல்ல நிலம். இந்த நல்ல நிலம் எப்படின்னா,
இப்போ நம்ம இதயம் தான் நம்ம நிலம், விதை எல்லாம் ஒன்று தான். ஆனால் அந்த நிலத்தை பொறுத்து தான் அந்த விதை வளருதா இல்லையா நம்ம பார்க்குறோம். இப்போ நல்ல நிலம் எப்படின்னா, தேர் இஸ் அ எஃபர்ட் டேக்கன், அதாவது ஒரு முயற்சி அங்கே பண்ணப்படுகிறது. ஒரு நல்ல நிலமா இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி, ஒரு எஃபர்ட். இப்போ வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பிளேஸ் கூட அது ஒரு நல்லா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது ஒரு நல்ல நிலமா மாற்ற அந்த அக்ரிகல்ச்சரிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஒரு எஃபர்ட் போடுவாங்க. அந்த மண்ணெல்லாம் காஞ்சி போனது எடுத்து அந்த தண்ணி என்ன தேவையோ பார்த்து அதுக்கான மென்யூர் போட்டு அது டெய்லி எப்படி பராமரித்து அந்த மண்ணெல்லாம் வந்து குட் சாயிலாக மாற்றுறது, இல்லை நிறைய எஃபர்ட் போடணும். அவ்வளோ எஃபர்ட் போட்ட பிறகு தான் அந்த விதை போடும்போது அது வளரும். சாதாரண ஒரு ட்ரை லேண்டில் போய் ஒரு விதை போட்டால் அது வளராது. அப்போ அங்கே ஒரு எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது. ஒரு நல்ல நிலமா மாற்றணும் ஒரு இடத்தனா அங்கே ஒரு எஃபர்ட், அங்கே ஒரு முயற்சி எடுக்கணுமா இருக்குது. இங்கே என்னென்னா எப்படி இந்த எஃபர்ட் எடுக்க முடியும்? நம்ம ஒரு நல்ல நிலமா இருக்கணும், நம்ம இதயம் ஒரு நல்ல நிலமா இருக்கணும்னா, அந்த வார்த்தை நமக்குள்ள தங்கி இருக்கணும்னா, 30, 60, 100ங்கிற அளவுக்கு கனி நம்ம கொடுக்கணும்னா நம்ம என்ன முயற்சி பண்ணணுமா இருக்கோம்? இங்கே வாட் இஸ் த எஃபர்ட் தட் ஷுட் பி டேக்கன், அதை நம்ம பார்க்கலாம். இப்போ முதலாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நல்ல நிலமா மாறுறதுக்கு முதல் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஹி ஹியர்ஸ் த வேர்ட். அவர் கேட்குறாங்க. யாராக இருந்தாலுமே நல்ல நிலமாக மாற்ற அந்த எஃபர்ட் போடுறது அப்படின்னா முதல் வார்த்தையை கேட்குறது. கேட்ட மாத்திரத்தில் அந்த வார்த்தையை கொண்டு நம்மளுடைய சிந்தனையில் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஃபிக்ஸ் இன் மைண்ட், ட்ரைஸ் டு ஃபிக்ஸ் இன் த மைண்ட். அந்த வார்த்தையை நம்ம சிந்தனையில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இதயத்தில் அதை பதிய வைக்கிறது. ஃபிக்ஸ் இன் மைண்ட் அண்ட் ஹார்ட். நெக்ஸ்ட்டு அந்த வார்த்தையில் என்ன உள்ளர்த்தம் இருக்குது, என்ன நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணணும்னு ரியலைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் நம்ம ரியலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை நம்ம பர்சீவ் பண்ணணும், அதை நம்ம உள்வாங்கணும். ரியலைஸ் பண்ணி அதை உள்வாங்கணும். அப்படியே அதாவது நம்ம அதன்படி நடக்க பார்க்கணும். அப்படி நெக்ஸ்ட் அந்த எஃபர்ட் ஆன பிறகு அந்த வார்த்தை என்ன ஆகும், உள் வாங்கும்போது அது நமக்குள்ளே போய் பெனட்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பெனட்ரேட் ஆகும். அந்த வார்த்தை உள்ளே வேலை செய்யும். நமக்கு அந்த வார்த்தை வேலை செய்யும்போது இது உலக பிரகாரமான காரியத்துக்கும் உலக பிரகாரம் வார்த்தைக்கும் ஆகும். நம்ம நினைக்கிறோம் ஒரு வார்த்தை தானே இது, இவங்க சும்மா இவ்வளோ ஒரு 2 நிமிஷம் பேசணும் தானே, 10 நிமிஷம் தானே, அவங்க ஒரு நியூஸ் தானே, சின்ன நியூஸ் தானே நினைக்கிறோம். சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு கேட்குறோம், அது என்ன ஆகுது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகுது. அதாவது உலக பிரகாரமான காரியத்துக்கு நீ ட்ரை பண்ண வேண்டாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அது தானாகவே ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும் மைண்டில். அப்போ உலக பிரகாரமான விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணி அதை நம்ம ரியலைஸ் பண்ணி அது நமக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி தான் அது நமக்குள்ளே ஒரு கெட்ட காரியமாக வெளிப்படுது. அது நம்ம ஃபாலோ ஆகிறதுக்காக ஒரு காரியத்தை வெளிப்படுது, நம்ம டிப்ரெஷனில் ஆக்குற அளவுக்கு அது வெளிப்படுது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இந்த ப்ரொசீஜர் நம்ம ட்ரை பண்ணணும். இதுதான் எஃபர்ட் நான் போடுது. நம்ம கேட்கணும் and we have to try to fix it in the mind and heart. We need to realize the word and we need to perceive the word. நம்ம வந்து இதை பர்சீவ் பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்குள்ளே பெனட்ரேட் ஆகும். பெனட்ரேட் ஆகி நெக்ஸ்ட் இட் ஒர்க்ஸ் அவுட். அது வேலை ஆகுது. இப்போது அந்த வார்த்தை உள்ளே போய் அது பெனட்ரேட், அது வேலை ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் நமக்குள்ளே வந்து அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் இருக்கும். தென் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வி ட்ரை டு டிசர்ன் த வேர்டு. இது கர்த்தர்ன்னு வந்ததா இல்லையா, இது உலக பிரகாரமான காரியமா, இது கர்த்தருடைய காரியமா அப்படின்னு. நான் ஒருத்தரை நேசிக்கிறேன், நாளைக்கு அவங்கள நேசிக்க முடியலன்னா அது யார்கிட்டேருந்து? அது தேவனுடைய அன்பா? இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட வீட்டில் வெல்கம் பண்ணுறேன், நாளைக்கு வெல்கம் பண்ண தோணுறது இல்லைன்னா அது தேவனுடைய அன்பா? ஏன்னா தேவனுடைய அன்பு பாரபட்சம் இல்லாத அன்பு. இதுதான் குட் சாயில். குட் சாயிலாக வெறும் நம்ம வார்த்தையை தெரிந்து கொள்வதல்ல, அதன்படி நடக்கிறது. அந்த ஃப்ரூட்டை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி நான் ஆங்ஷியஸாக இருக்கிறேன், நாளைக்கு நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி ஒருத்தர் நல்லா இருக்கிற அவங்கக்கிட்டே நாளைக்கு நல்லா இருக்க முடியறதில்ல. இது அன்பு கிடையாது. அண்ட் நம்மளை யாராலையும் நம்ம வந்து வெறுக்க முடியாது. தேவனுடைய அன்பு வெறுக்க முடியாது. எனிமீஸை கூட நேசிக்க சொல்கிறார் தேவன். அப்போ நம்ம இதெல்லாமே தான் வந்து குட் சாயில். குட் சாயில்னால் வெறும் வார்த்தை படிக்கிறதோ, வெறும் இப்போ நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறது மற்றும் நல்ல ஃப்ரூட் கிடையாது. அதன்படி நான் நடக்கிறேன்னா, நான் அன்பு செலுத்துகிறேன்னா, நான் நேசிக்கிறேன்னா, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா புவருக்கு. தேவன் சொல்கிறாரு, முதலாவது ஏழப்பட்டவங்களை புவர் பீப்புளை முன்ன வைங்கன்றாங்க. அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுங்கறாங்க. இருக்கப்பட்டவங்க நம்ம எது செய்தாலும் நம்ம திரும்பி கிடைக்கும், அந்த ரிவார்ட் நமக்கு உலகத்திலே வந்துடுது. ஆனால் யார் நமக்கு திரும்பி கொடுக்க முடியாதோ அவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணும்போது ரிவார்டு கர்த்தரிடத்துலேருந்து வருதுன்றார். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதா குட் சாயில், நல்ல நிலம். எத்தனை ஆத்மாவுக்கு இன்றைக்கி நம்ம சுவிசேஷம் சொல்லின்னு இருக்கிறோம். எத்தனை ஆத்மாவை நம்ம தேவன் இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட மட்டுமே சமாதானம் இருக்குதுன்னு நம்ம சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறோம். தேவனோட அன்பை எவ்வளோ பேர் நம்ம வெளிப்படுத்தின்னு இருக்கிறோம்.
இயேசுவை நம்ம எவ்வளோ பேருக்கு வெளிப்படுத்துகிறோம். இதுதான் நல்ல நிலம். நம்ம சிந்தனையை நம்ம ரினியூ பண்ணும்போது தான் நம்மளால் நல்ல நிலத்துக்குள்ள எஃபர்ட், அது ஒரு எஃபர்ட், ஒரு நாள் 2 நாளில் வர்றதில்லை இந்த எஃபர்ட். ஒரு அக்ரிகல்ச்சரில் வந்து ஒரு அக்ரிகல்ச்சரிஸ் ஒரு நிலத்தை பராமரிக்கிறது, ஒரு சீடு போட்ட உடனே இன்றைக்கி ஒரு மாங்காய் விதை போட்டால் நாளைக்கே மரம் வளர்ந்துருமா? இல்லை, அது சில வருஷங்கள் ஆகுது. அந்த மாதிரி நமக்கும் சில நாட்கள் ஆகும் நம்ம மைண்டை ரினியூ பண்ணி நல்ல நிலமா மாற. பட் அந்த நல்ல நிலம் வரணும்னா அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம அந்த எஃபர்ட் போடணும். அந்த அக்ரிகல்ச்சரிஸ் அந்த எஃபர்ட் போட்டதுனால தான் இன்றைக்கி மரமாக வந்திருக்கு. அந்த விதை போடுறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை ரொம்ப பராமரித்து அதை சரிப்படுத்தி சீர்படுத்தி நிலத்தில் அது விதைக்கும் போது தான் அது ஒரு நாளைக்கு அது ஃபர்ஸ்ட் சீடு போட்ட நெக்ஸ்ட் டே என்ன ஆகும்? துளிர்க்கும். ஓகே, அப்போ இன்னைக்கு விதை போடும்போது நாளைக்கு வந்து மரம் வராது, துளிர்க்கும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து எஃபர்ட் போடும்போது இன்றைக்கி நம்ம வந்து விதை வந்து அந்த அந்த நிலத்தில் போட்டு நம்ம நைட் இரவு அந்த ஃபார்மர் தூங்க போயிடுறாரு. அது உள்ளே என்ன ஆகுதுன்னு அவருக்கு தெரியுமா? ஃபார்மருக்கு தெரியாது. அவர் போய் திடீர்னு நடுராத்திரில் போயிட்டு என்ன ஆயிக்குது பார்க்கலான்னு போய் அது நோண்டி பார்த்தா என்ன ஆகும்? ட்ரை பண்ணாருன்னா பார்க்குறதுக்கு ஒன்றுமே கிடைக்காதாங்க, ஒன்றுமே தெரியாது. ஸோ அது ஆண்டவருடைய ஃபார்முலா. ஸோ நம்ம வந்து வெறும் எஃபர்ட் போட்டால் போதும். அது எப்படி சேஞ்ச் ஆகும், எப்படி அது மரமாக வளரப்போதும், எப்படி கண்ணி தரப்போதும் தேவனுக்கு தெரியும். ஹார்வெஸ்ட் அவருடையது. ஆனால் நம்ம விதைக்கணும், வெறும் அதை நம்ம பராமரிக்கணும், எஃபர்ட் போடணும். அப்போது அந்த மரம் வளர வரைக்கும் ஃபார்மர் டெய்லி என்னடா இது வளர மாட்டேங்குதுன்னு இருப்பாரா? இல்லை வேறு அவர் பாட்டுக்கு தண்ணி ஊற்றி அதை தேவையில்லாத கட் பண்ணி அதை வந்து பராமரித்து சீர்படுத்தின்னு அது வர வரைக்கும் பொறுமையாக காத்துன்னு இருப்பாரா? அதே மாதிரி நம்ம கர்த்தருடைய வார்த்தை நம்ம இதயத்தில் போட்டுட்டு அது வந்து இன்றைக்கே நமக்கு கனி கொடுக்கணும், இன்றைக்கே வாழ்க்கையில் மாற்றம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது வந்து நம்ம ஒரு நாளில் அந்த வளர்ச்சியை பார்க்க முடியும். நம்ம பொறுமையாக இருக்கிற நேரத்தில் என்ன செய்யணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நிலைத்து இருக்கணும். தினம் ஒரு வார்த்தையை, அதாவது வாட்டரிங் பண்ணணும். விதை நம்ம போட்டோம், இப்போ வாட்டர் எப்படி வாட்டர் பண்ணுவோம்? அந்நிய பாஷத்தோடையும் கர்த்தருடைய வார்த்தையோடையும் தினம் தண்ணி ஊற்றுற மாதிரி நமக்குள்ள அதை ஃபீட் பண்ணினே இருக்கணும். வார்த்தை அந்த நல்ல நிலம் அப்படியே நிலைச்சிருக்கிற மாதிரி. ஒருவேளை நீங்கள் அவ்வளோ நல்லா எல்லாம் போட்டு விதெல்லாம் போட்டுட்டு டெய்லி தண்ணி ஊற்றலைன்னா அந்த நிலத்தில் அந்த செடி வளருமா? வளராது. அந்த மாதிரி நமக்குள்ள அப்படின்னா அப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஆழத்தை நம்ம முதலாவது டிசைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு அதாவது கர்த்தருக்குள்ளேருந்து வருதா இது இல்லையா அப்படின்னு நம்ம டிசைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இட் ட்ரைஸ் டு நோ த இன்டர்பிரிட்டேஷன். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? வி ட்ரை டு நோ த இன்டர்பிரிட்டேஷன். கர்த்தருடைய வார்த்தைக்கு இந்த ஆழ்ந்த அர்த்தம் என்ன நம்ம கண்டுபிடிக்குவோம். அது எப்படின்னா தேவன் பேச ஆரம்பிக்குவார். அதிகமாக கர்த்தருடைய வார்த்தை நம்ம தியானிக்க நம்ம அதை வந்து இன்டர்பிரிட் பண்ண ஆரம்பிப்போம். அந்த வார்த்தையில் என்ன பேசுகிறார் தேவன் ஆண்டவரே கற்றுக் கொடுப்பார் நமக்கு. அது நடந்த உடனே நம்ம மைண்ட் எப்படி இருக்குன்னா எல்லாம் அந்த இன்டர்பிரிட்டேஷன் எல்லாம் நம்ம மைண்டில் வந்து நமக்கு தேவையில்லாத காரியம் நம்ம இருந்திருக்கலாம் இந்த மைண்டில். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம மைண்ட் ரினியூ ஆகுது. நாளுக்கு நாள் we are getting our mind renewed by the word of God. ஆண்டுடைய வார்த்தையில் இப்போ அதிகமாக நம்ம வந்து இந்த இதயத்தில் வார்த்தையை போட இந்த நிலங்கிறது இதயத்தில் வெதுங்கிற அந்த வார்த்தையை போட இப்போ நம்ம மைண்ட் என்னாவது ரினியூ ஆகி இப்போ என்ன ஆகுதுன்னா உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகும். நம்ம வார்த்தையை நம்ம உள்வாங்க என்ன நடக்கும் இப்போனா நம்ம we will get involved in the word of God. வார்த்தைக்குள்ளே இன்வால்வ் ஆகிடுவோம். நம்ம வார்த்தைக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டோன்னா இந்த உலகத்தில் யார் என்ன சொன்னாலும் நமக்கு என்ன பிரச்சனை இல்லை, யார் நமக்கு எதிர்த்து வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம எப்படி இருப்போம்னா we will embrace in the word of God. கர்த்தரோட வார்த்தைக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருப்போம். இப்போ நான் என்ன நடக்கணும்னாக்கா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா we will become consistent in the word of God. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கன்சிஸ்டன்ட் ஆகும். கர்த்தருடைய வார்த்தை நிலையாக நிற்க ஆரம்பிப்போம். கன்சிஸ்டண்ட் ஆகி நம்ம கண்டென்ட்டாக இருக்குவோம். கண்டென்ட்னா என்ன, எனக்கு என்ன இருக்குதோ இல்லையோ, என்ன வருதோ என்ன போகுதோ, ஆனால் ஆண்டுடைய வார்த்தையின்படி நான் இப்படி தான் இருக்குவேன், இந்த வார்த்தை எனக்கு போதோ, எது இருக்குதோ இல்லையோ நம்ம என்ன ஆகிடுவோம்னா ஒரு கண்டென்ட் ஆகிடுவோம். நம்ம இது இல்லையே அது இல்லையேன்னு நம்மளுக்கு குறையே தெரியாது.
நம்மளை சுற்றி சமாதானம் இருக்கும், நம்ம இதயத்தில் நிறைவாக இருப்போம், எதுவுமே குறைவாக தெரியாது. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு வசனம் இருக்குது. ப்ரைஸ் காட். இப்போ நம்ம என்ன ஆகிட்டோம், ஃபைனலாக இந்த நிலை என்ன ஆகுதுன்னா, வி ஆர் கெட்டிங் ட்ரெயின்ட். நம்ம ட்ரெயின் ஆகியிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டெப்பை நம்ம பார்த்தோம், நம்ம கேட்டோம், நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணோம், ரியலைஸ் பண்ணோம், பர்சீவ் பண்ணோம், ஃபிகர் அவுட் பண்ணோம், வார்த்தையை ஆழமாக அந்த அந்த வார்த்தையை நம்ம இன்டர்பிரிட் பண்ண ட்ரை பண்ணுறோம், நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம், ரினியூவ் பண்ணுறோம், உலக பிரகாரத்தில் காம்ப்ரமைஸ் ஆகும், வார்த்தையில் காம்ப்ரமைஸ் ஆக ட்ரை பண்ணுறோம், கன்வின்ஸ் ஆகிறோம், வார்த்தையை உள் வாங்குகிறோம். இப்போ நம்ம இன்வால்வ் ஆகிறோம் வார்த்தையில். நெக்ஸ்ட் நம்ம அந்த வார்த்தையில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இப்போ நம்ம கன்சிஸ்டண்ட்டாக மாறுறோம், கண்டென்ட் ஆகிறோம். ஃபைனலாக நம்ம ட்ரெயின் ஆகிறோம். இப்போ ட்ரெயின் ஆனதுனால இப்போ வந்து ரிசல்ட் என்னவா இருக்குன்னா 30, 60, 100 அத்தனையாக கனி கொடுக்குற மரமாக நம்ம மாறியிருப்போம். ப்ரைஸ் காட். இதுதான் நல்ல நிலம். இன்றைக்கி நம்ம எந்த நிலத்தில் இருக்கிறோம், எப்போ இந்த நிலத்துக்கு நம்ம வர போகிறோம், எப்படி முயற்சிக்க போகிறோம். தேர் ஷுட் பி அன் எஃபர்ட் டேக்கன். தேர் இஸ் அ எஃபர்ட் டு பி டேக்கன். ப்ரைஸ் காட். ஹalleluya. இப்போ நம்ம ஒரு கனித்தர மரமாக இருப்போம். நான் எவ்வளோ நான் அந்த விதையை விதைக்கிறனோ அதுக்கேற்ற கனியை நான் கொடுக்க ஆரம்பிப்பேன். அதுதான் 30, 60, 100 அத்தனையான கனி. இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரூட் கிவிங் ட்ரீயாக நம்ம மாறி இருப்போம். ப்ரைஸ் காட்.